ലളിതാ സഹസ്രനാമത്തിലെ 67ാவது ശ്ലോകം. നാല് നാമങ്ങളാക്കും ഇതിലെ ഉള്ളത്. பிரம்மா முதல்க்கு கண்ணுக்கு தெரியாத சூக்ஷ்மங்களாயிருக்கிற பிராணிகள் வர இருக்கிற எல்லாத்தோடும் അമ്മാവാന ദേവി. 4 വർണ്ണങ്ങളും 4 ആശ്രമങ്ങളും നിശ്ചയിച്ച ദേവി. வேதரூபத்திலே இந்த உலகத்துக்கு தேவையான விஷயங்களை எடுத்து சொன்ன தேவி. உயிரினங்களோடு புண்ணிய பாபங்களுக்கு தகுந்த மாதிரி கர்மபலனை கொடுக்கிற தேவி. அப்படி இருக்கிற தேவியே ஆ பிரம்ம கீட ஜனனி அப்படின்னும், வர்ணாசிரம விதாயினி அப்படின்னும், நிஜாத்ஞாரூப நிகமா அப்படின்னும், புண்ணியா புண்ணிய பலப்பிரதா அப்படின்னும் வாக்தேவிகள் ஸ்துதிக்கிறார். ஆ பிரம்ம கீட ஜனனி வர்ணாசிரம விதாயினி நிஜாத்ஞாரூப நிகமா புண்ணியா புண்ணிய பலப்பிரதா. லலிதா சகஸ்ரநாமத்தில் இருக்கிற ஸ்லோகங்கள் எல்லாம் 32 அக்ஷரங்களோடு கூடினதாக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த ஸ்லோகத்தில் 8 அக்ஷரங்களோடு கூடின 4 நாமங்களாக்கும் இருக்கு. 4 8 32 அக்ஷரங்கள். ஆ பிரம்ம கீட ஜனனி, வர்ண ஆஸ்ரம விதாயினி. ஆ பிரம்ம கீட ஜனனி வர்ணாஸ்ரம விதாயினி நிஜ ஆத்ஞாரூப நிகமா நிஜாத்ஞாரூப நிகமா புண்ணிய அபுண்ணிய பலப்பிரதா புண்ணியா புண்ணிய பலப்பிரதா. இப்படி இருக்கிற 4 நாமங்கள். நாமங்களுக்கு நடுவில் பதங்களை முறிக்கப்படாது. இருந்தா கூட அந்த நாமங்களுக்குள்ள என்னெல்லாம் பதங்களாக்கும் இருக்கு அப்படிங்கிறதையாக்கும் பார்த்துட்டு வரோம். அப்படி தெரிஞ்சுண்டு அந்த நாமங்களை சொல்லறத நாமங்கள் கிளியராயிட்டு ஸ்புடதையோடு கூடிட்டு சொல்லறதுக்கு வரும் அப்படிங்கிறதுனாலேயாக்கும் அதை பார்க்கிறோம். லலிதா சகஸ்ரநாமம் சொல்லறத எப்படியாக்குமோ நாமங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. ஒரு சிலதுல 5 நாமங்கள் இருக்கும், ஒரு சிலதுல 7 நாமங்கள் இருக்கும், ஒரு சிலதுல 2 நாமங்கள் இருக்கும், ஒரு சிலதுல 4 நாமங்கள் இருக்கும். எப்படி நாமங்கள் கொடுக்கப்பட்டிருக்கோ அதே ரூபத்துல நாமங்களை ஜபிக்கணும். நாமங்களோட நடுவுல பதங்களை பிரிச்சு பார்க்கப்படாது. இருநூற்றி 85வது நாமம் ஆ பிரம்ம கீட ஜனனி. பிரம்மா முதல்க்கு கீடங்கள் வர இருக்கிற எல்லாத்தோடும் அம்மாவாயிருக்கிற தேவி. கீடம் ஜனன புழு, பிரம்மாலேந்து புழு வரைக்கும் இருக்கிற, அப்படி இல்லைன்னா கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு உயிரினங்கள் இந்த உலகத்துல இருக்கு, சூக்ஷ்ம ஆயிட்டு. அப்படி இருக்கிற எல்லா உயிரினங்களோடும் சமஸ்த சராச்சரங்களோடும் அம்மாவாக்கும்
பராசக்தியா இருக்கிற லலிதாம்பிகை. லலிதா சகஸ்ரநாமத்துல ஆதித்த நாமம் அப்படிங்கிறது ஸ்ரீமாதா அப்படிங்கிறதாக்கும். ஐஸ்வர்யமோடு கூடின, ஐஸ்வர்யத்தோடு கூடின அம்மா அப்படின்னு அர்த்தம். அம்பாளோடு பக்தர்கள், தேவி உபாசகர்கள் தேவிய கூப்பிடுறது அம்மா அப்படின்னு சொல்லிண்டாக்கும். அம்மே நாராயணா தேவி நாராயணா லக்ஷ்மி நாராயணா பத்ரே நாராயணா இப்படின்னு தேவி பக்தர்களோடு நாம ஜபத்துல முதல்ல நாக்குல வர நாமம் அப்படிங்கிறது அம்மா அப்படின்னாக்கும். பிரபஞ்சத்துல சர்வ பதார்த்தங்களுக்கும் ஜென்மம் கொடுத்த ஜனனியான அம்மா. அம்மா நல்லாக்கி வேற எப்படியாக்கும் தேவியை கூப்பிடுறதுக்கு சாதிக்கும்? காருண்யத்தோடு கூடி இருக்கிற அம்மா. பிரம்மா முதலுக்கு கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு சூக்ஷ்மமாயிருக்கிற உயிரினம் வரைக்கும் இருக்கிற எல்லாம் அதிபராசக்தியோடு குழந்தைகளாக்குமே. ஒரு அம்மாவோடு குழந்தைகள் அப்படின்னா அவ பரஸ்பரம் நேசத்தோடையும் பாசத்தோடையும் வாழணும் அப்படின்னு ஒரு அம்மாவுக்கு ஆக்ரகம் உண்டாகும். அதே மாதிரியே தேவிக்கும் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற சர்வரும் பரஸ்பரம் சண்டை போட்டுக்காதக்கி, வித்வேஷம் காட்டாதக்கி வாழணும் அப்படிங்கிற நிர்பந்தம் உள்ளது. பகவத்கீதையில கர்ம சந்நியாச யோகத்துல பிரம்மானந்தம் கிடைக்கிறதுக்கான குணங்கள் என்னெல்லாம் ஆக்கும் அப்படின்னு சொல்லறத சர்வபூத ஹிதேரதா அப்படிங்கிற வாக்கியத்தை பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் அர்ஜுனனுக்கு உபதேசிச்சார். சர்வ ஜீவிகளோடும் க்ஷேமத்துல தால்பரியம் இருக்கிறவா அப்படின்னு அர்த்தம். பிரம்மா முதலுக்கு கண்ணுக்கு தெரியாத உயிரினம் வரைக்கும் இருக்கிற எல்லாம் பகவானோட சிருஷ்டிகளாக்கும். அடுத்தவாளை இன்சல்ட் பண்றது, பரிகாசம் பண்றது, வாக்குகளால் அடுத்தவாளோட மனசை நோகடிக்கிறது, இந்த மாதிரி இருக்கிற அசுர குணம் இருக்கிறவாளை பிரபஞ்ச ஜனனியா இருக்கிற ஜெகதம்பிகை விரும்ப மாட்டா. அந்த மாதிரி செயல்கள் இருக்கிறவாளுக்கு அதிகடினமான பனிஷ்மெண்ட் தேவி கொடுத்துட்டே இருப்பாள். அப்படி இருக்கிற தேவிய ஆ பிரம்ம கீட ஜனனி அப்படின்னு வாக்தேவிகள் துதிக்கிறா. ஆ பிரம்ம கீட ஜனனி, ஆ பிரம்ம கீட ஜனனி. 286வது நாமம். இந்த ஸ்லோகத்தில் இருக்கிற எல்லா நாமங்களும் 8 அக்ஷரங்களோடு கூடின நாமமாக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம். உயிரினங்களுக்கு எல்லாம் நிச்சித கர்மங்களை வியவஸ்தப்படுத்தினவளாக்கும் அதிபராசக்தியாயிருக்கிற தேவி. 4 வர்ணங்கள், 4 ஆசிரமங்கள் இப்படின்னெல்லாம் உண்டாக்கினவள். பிராமண க்ஷத்ரிய வைசிய சூத்ர வர்ணங்களும், பிரம்மச்சரியம் கார்ஹஸ்தியம் வானப்பிரஸ்தம் சந்நியாசம் இப்படி இருக்கிற 4 ஆசிரமங்களும்
ഉണ്ടാക്കിനവളാക്കും ദേവി. നാലു വർണ്ണങ്ങളെ സൃഷ്ടിച്ചത് നാന്താൻ அப்படின்னு பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் பகவத்கீதையில ஞான கர்ம சந்நியாச யோகத்தில சொல்றார். அப்படி விபஜிச்சது ஜென்மத்தோடு அடிஸ்தானத்தில கிடையாது அப்படின்னும் ஒவ்வொருத்தரோடும் സ്വഭാവத்துக்கு தகுந்த மாதிரி அவளோட கர்மங்களோட அடிஸ்தானத்திலாக்கும் அப்படின்னும் பகவான் கிளியர் ஆயிட்டு சொல்றார். அதே மாதிரி சின்ன வயசுல பிரம்மச்சரியவும் திருமணத்துக்கு அப்புறம் கிரகஸ்தாசிரமവും குழந்தைகளை வளர்த்தி அவளுக்கு பொறுப்பு ஒப்படைச்சிட்டு எல்லா பொறுப்புகளிலேந்தும் நெகந்து வானப்பிரஸ்தாசிரமവും വാർദ്ധക്യ കാലഘട്ടത്തിൽ സ്വസ്ഥമായിട്ട് എല്ലാവിധ പ്രവൃത്തി മാർഗങ്ങളെയും ഉപേക്ഷിച്ച് കാമ്യകർമ്മങ്ങളെയും ഉപേക്ഷിച്ച് നിവൃത്തി മാർഗத்துக்கு போகிறதுக்காയിട്ട് സന്യാസാവസ്ഥയെ പ്രാപിക്കണം அப்படினுமாக்கும் ആശ്രമധർമ്മം. വർണ്ണാശ്രമധർമ്മം വിധിച്ച ജഗദംബികை அதுக்கு தகுந்த மாதிரி வாழறவாள അനുഗ്രഹിக்கிறார். 287வது நாமம் நிஜ ஆத்ஞா. நிஜ ஆத்ஞாரூப நிகமா. നിജാജ്ഞാരൂപ നിഗമ. ദേവി തന്നോട് ആജ്ഞകളെ നിഗമങ്ങളാക്കിയിട്ട് ആഗമങ്ങളാക്കിയിട്ട് പരിവർത്തനം ചെഞ്ച ദേവിയോട് നിർദ്ദേശങ്ങൾ ആജ്ഞകളെ നിഗമങ്ങളാക്കി പരിവർത്തനം ചെഞ്ചാ ദേവി. அதனால வாக்தேவிகள் தேவியை நிஜாஜ்ஞாரூப நிகமா அப்படின்னு கூப்பிடுறா. பரமசிவன் பார்வதி தேவிக்கு உபதேசிச்ச தத்துவங்களை ஆகமம் அப்படினும் பார்வதி தேவி பரமேஸ்வரனுக்கு கொடுத்த உபதேச தத்துவங்களை நிகமங்கள் அப்படினும் சொல்லப்படுறது. மந்திரசக்தி அப்படின்னு சொல்றது பராசக்தியோடு சக்தியாக்கும். இந்த உலக விவகாரங்களாயிருக்கிற சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரங்கள் எல்லாம் நடக்கிறது பராசக்தியோடு சக்தியாலே ஆக்குமே. மகாவிஷ்ணு யஜ்ஞ புருஷனாயிட்டு அவதரிச்சார் அப்படின்னாலும் யஜ்ஞ ஹோமாதிகள் சமர்ப்பிச்ச ஹவிசு யஜ்ஞ புருஷனுக்கோ அவனோடு பலன் ஹோமாதிகள் நடத்துறவாளுக்கோ எத்திச்சேர மாட்டேங்கிறது அப்படிங்கிறத தேவர்கள் புரிஞ்சுண்டா. இந்த விஷயத்தை மகாவிஷ்ணு கிட்ட தேவர்கள் சொன்னோன பகவான் அதுக்கான காரணத்தை தெரிஞ்சுண்டார். யஜ்ஞ புருஷனுக்கு சக்தி கொடுக்கிற பத்னி இல்லாததாலேயாக்கும் யஜ்ஞ ஹோமாதிகள் போய் சேராத்தது அப்படிங்கிறத புரிஞ்சுண்டு லக்ஷ்மி தேவியோடு ശരീരത്തിലെ ലയിച്ച
சுஷீலா அப்படிங்கிற கோபிகையை புனர் சிருஷ்டிச்சு தட்சிண தேவி அப்படின்னு நாமகரணம் செஞ்சு யஜ்ஞ புருஷனோடு பத்னியாக்கினார். அதுக்கப்புறமா நடந்த யாக ஹோமாதிகளில் சமர்ப்பிச்ச ஹவிசுகள் யஜ்ஞ புருஷனில் எத்திப்பட்டது. அதனோடு பலன் அப்படிங்கிறது யஜ்ஞம் செஞ்சவாளிலையும் எத்தித்து. தேவர்களானா கூடியும் பராசக்தியோடு சைதன்யம் இல்லை அப்படின்னா யஜ்ஞ சைதன்ய அம்சம் பத்னி பாவத்தில் அவளோடு கூட இல்லை அப்படின்னாக்கா தேவர்களுக்கு பிரவர்த்திக்கிறதுக்கு சாதிக்காது. அக்னி தேவனோடு கூட பத்னியான சுவாகாதேவியும் பிதர்களோடு கூட பத்னியான சொதாதேவியும் பத்னிகளாயிட்டு கூட இருக்கிறதுனாலேயாக்கும் அக்னி தேவனுக்கு தெய்வீக சக்தியும் பிதர்களுக்கு தர்ப்பணம் செய்கிறவாளோடு அந்த தர்ப்பணங்களை எல்லாம் ஸ்வீகரித்து அனுகிரகிக்கிறதுக்குமான சக்தியும் கிடைக்கிறது. தேவி பாகவதத்தில் மணிதீபில சிந்தாமணி கிரகத்தில் இருக்கிற லலிதாம்பிகையோடு ஆജ്ഞைய அனுசரிக்கிறதுக்காயிட்டு அநேகாயிரம் தேவிகள் இருக்கா அப்படின்னு எடுத்து சொல்லப்படுறது. அப்படி மகாவிஷ்ணு கூடியும் சக்தியோடு ஆജ്ഞைக்கு தகுந்த மாதிரியாக்கும் பிரவர்த்திக்கிறார் அப்படின்னு நாரத மகர்ஷிட்ட மகாவிஷ்ணு சொன்னதாயிட்டு தேவி பாகவதத்தில் சொல்லப்படுறது. அதனாலேயாக்கும் இங்க சொன்னது பரமேஸ்வரனுக்கு பார்வதி தேவி கொடுத்த உபதேச தத்துவங்களை நிகமங்கள் அப்படின்னு சொல்லப்படுறது. பரமசிவன் பார்வதி தேவிக்கு உபதேசிச்ச தத்துவங்களை ஆகமங்கள் அப்படின்னு சொல்லப்படுறது. இது ரெண்டும் சொன்ன பகவான் விஷ்ணு. பகவான் விஷ்ணுவோடு அபிப்பிராயமாக்கும் இது ரெண்டும். அதை எடுத்து சொல்றதாக்கும் தேவி பாகவதத்தில் இருக்கிற இந்த வர்ணனை. 288வது நாமம் புண்ணிய அபுண்ணிய பலப்பிரதா. புண்ணியாபுண்ணிய பலப்பிரதா ஒற்ற நாமமாக்கும். இது நடுவில் கட் பண்ணாம வேணும் சொல்லறதுக்கு, புரிஞ்சுக்கிறதுக்காயிட்டு புண்ணிய அபுண்ணிய பலப்பிரதா அப்படின்னு சொல்லப்பட்டது, அவ்வளவுதான். ஆனா நாமம் சொல்லறத புண்ணியாபுண்ணிய பலப்பிரதா அப்படின்னே சொல்லணும். புண்ணிய பாபங்களோடு பலங்களை கொடுக்கிறவளாக்கும் தேவி. ஒரு ஆக்ஷன் உண்டு அப்படின்னா அதுக்கு ஒரு ரியாக்ஷன் இருக்கு. ஓரோ கர்மத்துக்கும் கர்மபலன் அப்படிங்கிறது கட்டாயம் இருக்கு. செய்யற கர்மத்துக்கு தகுந்த மாதிரி புண்ணிய பலமாக்குமா கொடுக்கணும், பாபபலமாக்குமா கொடுக்கணும் அப்படின்னு தேவி தீர்மானம் பண்ணி செய்யறா. புண்ணியமானாலும் பாபமானாலும் கர்மம் செஞ்சவா அத்தனை பேரும் கர்மபலன் அனுபவிச்சுதான் தீரணும். ஜனனம் உண்டு அப்படின்னு மரணம் அப்படிங்கிறதும் உறுதி. மரணம் அடைஞ்சவனுக்கு ஜனனவும் உறுதி. முஜ்ஜன்மத்தில் செஞ்ச பாவ புண்ணியங்கள் அடுத்த ஜென்மத்தில் அனுபவிக்க வேண்டி வருது. அதுக்கு பேராக்கும் பிராராப்தம். இந்த ஜென்மத்திலேயே அனுபவிச்சு தீர்க்கேண்டதாயிட்டு இருக்கிற புண்ணிய பாப பலங்களுக்கு தகுந்த மாதிரியாக்கும் ஒவ்வொருத்தருக்கும் சரீரம் அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு. பாப புண்ணியங்களை ரெண்டாயிட்டு சொல்லப்படுறது. இந்த ஜென்மத்தில் இல்லைனா அடுத்த ஜென்மத்தில் அனுபவிச்சு தீர்க்க வேண்டினவை. சொர்க்க நரகங்களில் போய்
அனுபவிச்சு தீர்க்க வேண்டினவை இப்படின்னு ரெண்டு டிவிஷன். துஷ்கர்மமாக்கும் செஞ்சது அப்படின்னாக்கா முன் தலைமுறையும் பின் தலைமுறையும் பாபபலங்களை அனுபவிக்க வேண்டி வரும். குலம் அப்படின்னு சொன்னதால ரத்த பந்தத்தில் இருக்கிறவாளுக்கெல்லாம் அந்த குலத்துல ஜனிச்சவா செய்யற புண்ணியபாவங்கள் அட்டாக் ஆகும். அப்படின்னு சொல்றதுக்காக தேவி குலசங்கேத பாலினியும் குலேஸ்வரியும் குலாங்கனையும் ஆக்கும் அப்படின்னு எல்லாம் நம்ம பார்த்தது. பிரம்ம கீட ஜனனி அப்படிங்கிற உபசர்க்கமாக்கும் இதுல முன்னால சேர்க்கப்பட்டிருக்கு. ஆத்யந்தம் அப்படிங்கிற அர்த்தமாக்கும் இதனால உண்டாகிறது. பிரம்மா முதல்க்கு கீடங்கள் வரை இருக்கிற எல்லாம் அதனோடதெல்லாம் அம்மாவாக்கும் தேவி. பிரம்மா முதல்க்கு கீடம் வரைக்கும் அப்படிங்கிற அர்த்தம் ஆக்கும் இந்த அப்படிங்கிற சப்தத்தால உண்டானது.